நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகம் முழுவதும் இருந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வருகிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் இந்த நிகழ்ச்சி வழியாக நம்மோடு பேசும்படியாக இருக்கிறார். நாம் செய்தியை கேட்கும் போதெல்லாம் தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, அற்புதங்களை, மன சமாதானத்தை நமக்கு தருகிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இல்லாத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதில் இயேசு அற்புதங்களை செய்தார், இயேசு அற்புதம் செய்தார் என்ற செய்தியின் தலைப்பை வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேக அற்புதங்களை செய்தார். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்சம்தான். இது வேதாகம புத்தகம், பரிசுத்த வேதாகமம். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எல்லா பாஷையிலும் கிடைக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை படிக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், நன்மையினால நிரப்பப்படுகிறார்கள், சமாதானத்தினால நிரப்பப்படுகிறார்கள். இந்த புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஆண்டவரை குறித்து, உலகத்தை, பூமியை, சர்வத்தையும் படைத்த தெய்வத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இயேசு அற்புதம் செய்தார், அற்புதங்களை செய்தார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல இன்னொரு வசனத்தையும் நாம் வாசித்தால் கவனிங்கள். யோவான் 21 25வது வசனத்தையும் நாம் கவனித்தால் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால். இயேசு செய்த அற்புதங்கள் அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக நாம் புத்தகத்திலே, வேதத்திலே எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள், எழுதப்படுகிற புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது உலகமே பிடிக்காதான், அவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுதணுமா அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி, திரளான அற்புதங்களை அவர் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், வேதத்திலே ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் அதிசயமானவர். அந்த வசனத்தை நாம் கவனிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் ஆளுகை அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவருக்கு பேரு அதிசயமானவர். தமிழ்ல ஒரே பொருள்ல 2 வார்த்தை இருக்குது. அதிசயமானவர் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேரு அற்புதர். ஆமா, அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அதிசயமானவர் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயமானவராய் இருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்து அதிசயமானவராய் இருக்கிறபடியால் அவர் அதிசயங்களை செய்கிறார். அவர் அற்புதர். அவர் அதிசயங்களை செய்கிறபடியினால் அவருக்கு அற்புதர் என்று உலக மக்கள் போற்றி புகழ்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம்,
இயேசு அநேக அற்புதங்களை சீசர்களுக்கு முன்பதாக செய்தார் என்று பார்க்கிறோம். இயேசு அநேக காரியங்களை செய்தார். அது எழுதுனா உலகமே கொள்ளாதான், அவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுத வேண்டியது இருக்கும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்க. யார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும்? உண்மையாகவே மெய்யான தேவனாய் இருக்கிறபடினால தான் அவர் அப்படி செய்கிறார். என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை செய்வார். இப்போ நீங்கள் அநேக கஷ்டத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தனிமையில் அழுது கொண்டு கூட இருக்கலாம், வியாதியினாலே சுகம் கிடைக்காதபடிக்கு அழுது கொண்டு இருக்கலாம், தீராத நோயினாலே பாதிக்கப்பட்டு நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். எத்தனையோ ட்ரீட்மெண்ட், எத்தனையோ செலவு செய்து, எவ்வளோ முயற்சி செய்து சுகமாகவில்லையே என்று மன குமுறலோடு வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தினாலே நீங்கள் சுகமாக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர். உன்னை குணமாக்க இயேசுவால் நிச்சயம் முடியும். அதுக்கு தேவையானது என்னது அப்படின்னு கேட்டால் விசுவாசம் மாத்திரமே. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், எனக்கும் அற்புதங்களை செய்கிறார். எனக்கும் அற்புதங்களை செய்தார், உங்களுக்கும் அற்புதம் செய்வார். கவலைப்படாதீங்க. உங்கள் நோயை குணமாக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வாருங்க. அவர் அதிசயமான தேவனாய் இருக்கிறபடினால் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 14 வாசிக்கும்போது, மத்தேயு 14 வாசிக்கும்போது, இயேசு அங்கே வந்தார். திரளான ஜனங்களை கண்டு, திரளான மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, எல்லாரையும் பார்த்த உடனே இயேசு என்ன செய்தாராம்? மனதுருக்கம் உடையவராய் மாறினார். எல்லாரையும் பார்த்து மனதுருகினார். அவர்களை பார்த்து இறக்கப்பட்டார். மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்கள் அநேக மக்கள் வியாதியோடு இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். வியாதியஸ்தர்களாய் இருக்கிற மக்களை எல்லாம் இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். வியாதி உள்ளவர்களை இயேசு பார்த்தார். அவர்களை என்ன செய்தாரா? சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்கினார்னா எப்படி? அதாவது ஒரு நோயாளி வந்திருக்கிறார். அவர் காலில் பெரிய கட்டி, காலை இழுத்து இழுத்து நடக்கிறார். கால் நடக்க முடியாமல் நடந்து வருகிறார். கட்டினால் அவர் சரீரத்தில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. சுகம் இல்லாத நிலையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அப்படி கையை வைக்கிறாரு, உடனே அது சுகமாயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கையை வச்சு அவர் தம்முடைய வல்லமையினால் அதை குணமாக்கி விடுகிறார், சரிபடுத்தி விடுகிறார், ஒரு அற்புதம் செய்து விடுகிறார் என்று அர்த்தம். நோய்களை குணமாக்கி விடுகிறார், குணமாக்குகிறார் என்று அர்த்தம். ஒருவன் தவழ்ந்து வருகிறான், அவனை பார்க்கிறார், அவன் நடந்து வருவதை பார்த்து அவன் மேல் இறக்கப்படுகிறார். தவழ்ந்து நொண்டி வருகிறான், நொண்டியாக இருக்கிறான். அவன் மேல் இறக்கப்பட்டு அவன் மேலே கையை வைக்கிறாரு. அவன் கால் கை எல்லாம் நேராய் நிமிர்க்கப்பட்டு அவன் நன்றாய் நடக்கிறான். ஒரு அற்புதம் நடந்து விடுகிறது. அவரால் அது முடிகிறது. அவர் வேற ஒன்றுமே செய்யலை. மருந்து போடலை, மாத்திரை கொடுக்கலை, தைலம் பூசலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவர் கை வைக்கிறாரு. அவருடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தெய்வீக வல்லமை, பரலோக வல்லமை அந்த மனிதனுக்குள்ளே போகுதவன் கால் கையெல்லாம் சரியாகி விடுகிறது. நடந்து சாதாரணமாய் நன்றாய் குணமாக்கப்பட்டவனாய் போகிறான். ஜனங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பார்த்தவர்கள் பரவசம் அடைகிறார்கள். இயேசு அற்புதங்களை செய்கிறார், அற்புதம் செய்கிறார். இப்படி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையான வார்த்தை. வாசியுங்கள் மீண்டுமாய். இயேசு திரளான ஜனங்களை கண்டு, திரளான மக்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் மேல் மனது ஏன் வர்றாங்க? இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் என்று சொன்னார். உடனே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இயேசுவினிடத்தில் தேடி ஓடி வருகிறார்கள்.
அவர் ஆறுதல் தருகிறார், இளைப்பாறுதல் தருகிறார், சுகம் தருகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் திரளமாய் ஓடி வந்தார்கள். அப்பொழுது இயேசு அந்த மக்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி, அவர்களை கண்டு பார்த்த உடனே அவர்கள் மேல் மனதுருகி இரக்கம் பாராட்டி, அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை, நோயாளிகள் எல்லாம் அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். வியாதியஸ்தராக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். வியாதியா இருக்கிறவர்களை எல்லாம் முன்னாடி வர வச்சு அவங்கள குணமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றது. இதில் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் பூமியில் பிறக்கும்போது அவருக்கு பேர் கொடுக்கப்படுகிறது, அவர் அதிசயமானவர். ஒரு குமாரன் வருவார், ஒரு பாலகன் பிறப்பார், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். நாம் மாத்திரம் இல்லை, இந்தியா மாத்திரமல்ல, உலகம் முழுது இருக்கிற எல்லா நாடுகளும் ஒரே நாளில் டிசம்பர் 25ஆம் தேதி ஒருமனப்பட்டு இயேசு பிறந்தார் என்று சொல்லி கிறிஸ்மஸாக நாம் கொண்டாடுகிறோம். அதைத்தான் நாம் மகிழ்ச்சியாய் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிறந்தார், அற்புதர் பிறந்தார் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். அந்த வெளிச்சத்தை, வெளிச்சமாய் வந்த ஒளியாய் வந்த ஒளிமயமான தேவனை, ஜோதிகளின் பிதாவாகிய இயேசுவை நாம் எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் ஜனங்களை கண்டு மனதுருகி நோய்களை குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நோய் குணமாச்சிங்க? ஊசி போடலை, மாத்திரை கொடுக்கலை, ட்ரீட்மெண்ட் செய்யலை, மிஷினில் போட்டு அவங்கள பண்ணலை, ஸ்கேன் எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் இயேசு கிறிஸ்து தொட்டு அவர்களை குணமாக்குகிறார். அதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனின் அற்புதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் செய்கிற தேவன். இரண்டாவது ஒரு வசனத்தை 15 மத்தேயு 15:30-31 வாசிக்கும் போது, அப்பொழுது சப்பானிகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். குருடர், கண்ணு தெரியாத பிறவிலே குருடர்களாய் இருந்தவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஊனர் முதலிய அநேகரை, கை கால்கள் முடங்கி போன ஊனமான மக்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு, நிறைய ஜனங்கள் இப்படிப்பட்ட நோயாளிகளை, முடமானவர்களை கொண்டு வந்து இயேசுவினிடத்திலே வந்தார்கள். அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். இயேசு எங்க இருந்தாரோ அங்க அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல அங்க கொண்டு இயேசுவினிடத்துல வச்சுட்டாங்க. அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். இயேசு சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார், அவர்களுக்கு சுகம் கொடுத்தார், அவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்தார், அவர்களுடைய நோய்கள் எல்லாம் நீக்கி போட்டார். அவர்கள் முடமானவர்களை சுகமாக்கினார், குருடர்களை சுகமாக்கினார். இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு குருடனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு சரி பண்ணால் அவன் கண்ணு தெரிஞ்சிருமா? தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனால் இயேசு குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொஸ்தமாக்கினார், அவனுக்கு கண் பார்வை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறார். உங்களுக்கும் அற்புதம் செய்வார். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? உங்கள் சரீரத்தில் என்ன சுகம் வேணும்? உங்கள் சரீரத்தில் என்ன அற்புதம் நடக்கணும்? நீங்கள் வர வேண்டியது இயேசுவின் பாதம். இயேசுவை தேடி வரணும், அவர் பாதத்தில் வரணும், அவரிடத்தில் நீங்கள் குறைகளை சொல்ல வேண்டும். ஆண்டவர் உங்களை குணமாக்குவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைபாடுகளை நீக்கி உங்களை சுகமாக்கி அற்புதமாய் நடத்துவார். ஆண்டவர் மகிமையாய் இந்த நாளிலே உங்களுக்கு சகாயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வரும். நடக்க முடியாத நீங்கள் நடக்க முடியும், பார்க்க முடியாத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் சரீரத்தில் உள்ள கட்டிகள் மறைந்து நீங்கள் சுகமாக்கப்பட்டு சமாதானமாய் வாழ முடியும். தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பேசுகிறதையும், ஊமையானவங்க பேசினாங்க. இயேசுவினிடத்தில் வந்த பொழுது இயேசு அந்த ஆவிகளை துரத்தி அவரை ஒரு அற்புதம் செய்து வல்லமையினால பேசும்படி செய்தார். ஊனர் சொஸ்தமடைகிறது, ஊனமானவர்கள் முடமானவர்கள் சொஸ்தமடைந்தார்கள். சப்பானிகள் நடக்கிறதையும், தரையிலே ஊந்து வந்தவர்கள், சப்பானியா இருந்தவர்கள், எழுந்து நடக்க முடியாதவர்கள், ஓட முடியாதவர்கள், நிற்க முடியாதவர்கள் சுகமாக்கப்பட்டு எழுந்து நின்றார்கள், ஓடினார்கள், நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
குருடர் பார்வை அடைகிறதையும் குருடர்கள் பார்வையடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இது முதற்கொண்டு இப்படி நடந்ததே இல்லையே, இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இஸ்ரவேலின் தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் அற்புதங்களை பெற்று நீங்களும் சுகமாக்கப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அற்புதம் செய்தார் என்ற இந்த செய்தியின் மூலமாக அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். அவங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். அற்புதம் செய்யும், அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, முடமான கால்கள் எழுந்து நடக்கட்டும், குருட்டு கண்கள் பார்வை அடையட்டும், காது கேட்க முடியாத காதுகள் செவிகள் திறக்கப்படட்டும், பேச முடியாத வாய் பேசட்டும், நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும், படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடக்கட்டும், தீராத நோய் சுகமாகட்டும், கேன்சர் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தினால தீராத எய்ட்ஸ் நோய் சுகமாகட்டும், தீராத ஆண்டவர் அல்லேலூயா சுகர் நோய் சுகமாகட்டும், புண்ணு ஆறாத புண்ணு ஆறும்படி அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, சொஸ்தம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று தேவன் சொன்ன